துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது முக்கியமாக கிரகநிலையினுடைய அமைப்பின் காரணமாக மிகச்சிறந்த ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. நவ கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக உள்ளன என்று பார்க்கும்போது குரு மிக வலுவாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும், ராகு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலையினுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக அதீத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. நடுநிலையான பலனை ராசியினுடைய அதிபதியான சுக்கிரனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது முக்கியமாக விரயகேது மற்றும் அர்த்தாஷ்டக செவ்வாய் போன்ற கிரகநிலைகளுடைய அமைப்பு சற்று சாதகமான ஒரு அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது புதன் 6இல் நீச்சம் பெற்றிருப்பதும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இப்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரகநிலையினுடைய அமைப்பு இருக்க ஒவ்வொரு கிரகத்தினுடைய தனித்தனி அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தம ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது நிச்சயமாக நல்லதொரு வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் குருவினுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது. எனவே குடும்ப ரீதியாக குரு பகவானால் அதீத நன்மைகள் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. 7ஆம் இருந்து ஜென்மராசியை பார்ப்பதால பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் உங்களுக்கு அனைத்துமே குடும்ப ரீதியாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்கின்றன. எனவே குடும்பத்தில் அன்பு என்பது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கின்றது. வீண் விரைய செலவுகள் பெருமளவில் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும், கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நடத்தி மகிழ்வதற்கான ஒரு யோகமும், அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சப்தமஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பால் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவானுடைய அமைப்பு என்பது மிகவும் சாதகமான ஒரு நன்மை நிறைந்த அமைப்பாகத்தான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது. ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சனி 5இல் இருப்பது உத்தியோக ரீதியாக அமோகமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பணியில் உற்சாகம் என்பது அதிகரிக்கும். பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் என்பது நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது. செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல பணிகளை நீங்கள் சிறப்பான முறையில் கையாண்டு நிர்வாகத்தினுடைய பாராட்டை பெறுவதற்கான ஒரு யோகமும் உண்டுங்க. ஏனென்றால் மிகுந்த அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து ராஜயோகாதிபதி மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. தொழில்துறை, வியாபாரத்துறை அலைச்சல் வெகும் அளவில் குறையும். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள், நிதி சார்ந்த கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் தொழில்துறை ரீதியான மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை முன்னெடுக்கலாங்க. அவை சாதகமாகவும் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துகின்றன. ஏனென்றால் பொறுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் பஞ்சமஸ்தானத்தை விட்டு 6ஆம் இடத்துல வலுவாக சஞ்சரிக்க போகின்றாருங்க. சூரியன் 6ஆம் இடத்திற்கு 14ஆம் தேதியிலிருந்து அமர்வது என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகளை வெகுமளவில் குறைக்கின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான ஒற்றுமையும் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. சூரியனுடைய அமைப்பின் காரணமாக பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகின்றது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து பெற முடியும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி சலுகை, மானியம் உட்பட அனைத்துமே மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்ததொரு அமைப்பாக உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சூரியன் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் இந்த ஒரு தருணம் என்பது நிச்சயமாக கலைத்துறைக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது.
புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் பல வெற்றி நிறைந்த வாய்ப்புகள் என்பது இந்த ஒரு தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதோடு அமோகமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக 6ல் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்தது ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தையும் திடீரென பல்வேறு வகையான வெற்றிக்குரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றாருங்க. ராசியினுடைய அதிபதியும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் பல மாதங்களுக்கு பிறகு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை என்பது எட்டப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிகவும் அதீதமாக கவனத்தை செலுத்துவதற்கு இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பான ஒரு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மாணவியரையுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றாருங்க. எனவே புதன் 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பு நிச்சயமாக கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. ஆனால் அதே சமயம் ராகு மிக வலுவாக இருக்கக்கூடிய தருணத்தில் மோட்சக்காரகரான கேது பகவான் சுபஸ்தானத்தில் இருப்பதால் எந்ததொரு விஷயத்தை மேற்கொண்டாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அவசரம் காட்ட வேண்டாங்க. அவசரமாக செய்யக்கூடிய பணிகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய 4ல் விவசாயத்துறையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. எனவே கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நல்லதொரு பலன் இந்த ஒரு தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும். விவசாய ரீதியான பணிகளில் அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகின்றது. பழைய கடன்களை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தங்களுடைய அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. விளைச்சலும் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் 5லும் குரு 7லும் இருப்பது மிகச் சிறப்பான ஒரு அம்சம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பெண்மணிகளுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பெண்மணிகள் உடலாலும் மனநாளும் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி இனி வரக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான ஒரு யோகம் நிறைந்திருக்கின்றது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கும். மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமிட்டு வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால்